அடுத்ததா வேறொருத்தரை காணவில்லை அப்படிங்கிற ஒரு போஸ்டர் ஒட்டணும். செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் அரெஸ்ட் பண்ணோடனே அவருடைய ஃபேஸில் நகைக்கீரல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி மனித உரிமை ஆணையர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்தார். அவர் பேர் கண்ணதாசன். நாம் என்ன கேட்குறோன்னா, இன்றைக்கி ஏகப்பட்ட கொலைகள் நடக்குது, லாக்அப் டெத் மாதிரி இந்த மாதிரியான ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படின்னு சொல்கிற அந்த பெரும் பிரச்சனை எல்லாமே ஓடிட்டுருக்கு. இப்போது அந்த மனித உரிமை ஆணையர் எங்கே போனார்? என்னையா இது? நான் கேட்குற கேள்வி நியாயமாக இருக்கா இல்லையா? நம்மளாம் மனிதர்கள், நம்முடைய உரிமை மீறப்படும் போது இதற்குன்னு ஒரு கமிஷன் இருக்குது. அதை தான் மனித உரிமை ஆணையம் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய கண்ணதாசன் அவர்கள், அவர் எங்கே அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே யார்கிட்ட பதில் இருக்குது? இந்த மாதிரி மனித உரிமை மீறலாம் அவர் வரமாட்டாரா? நகைக்கீரல், ஓ அவர் மேலே நகைக்கீரலா அப்படின்னு சொல்லி வந்தவர் உயிர் போயிருச்சு. அவருடைய தம்பியை போட்டு அடிச்சிருக்காங்களே, மனித உரிமை மீறல் செஞ்சுருக்காங்களே, பைப்பை வச்சு அடித்தாங்கன்னு சொல்கிறாங்க. தண்ணி கேட்டப்போ மிளகாய் பொடி இது அப்படி கலந்த தண்ணீரை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. இதெல்லாம் மனித உரிமை மீறலா இல்லையா அப்படிங்கிறத விசாரிக்க வேண்டாமா? யார் சொல்கிறது போய் யார் சொல்கிறது உண்மை அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்க வேண்டாமா? ஸோ நார்மலாக இங்கேருந்து செய்திகளை வாசிக்கக்கூடிய எங்களுக்கும் பார்க்கக்கூடிய மக்களுக்கும் தெரிய வேண்டியது இவ்வளோதான். எங்கே அந்த மனித உரிமை ஆணையர்? கண்ணதாசன் எங்கே? கண்ணதாசன் காரக்குடி எங்கேயாவது போயிட்டாரான்னு தெரியல. அவர் போனால் எங்கேயாவது இருந்தால் கண்டிப்பாக இதுக்கான விளக்கத்தை அவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்புவோம். அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும். நம்பி 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 என்ன செஞ்சிட்ருக்கோம்? நம்ம ஒன்று வீணாக போயிட்டுருக்கோம், இல்லாட்டி விரக்தி அடைஞ்சு போயிட்டுருக்கோம். அம்பிட்டு தான் நடந்துகிட்ருக்கு. இதை விட அரசியலை வேறு யாராலையும் ஓப்பனாக பேச முடியாது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.